கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவிலேயே பார்த்துருவோம். ஸோ பிகினர் ஒரு சில பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில நிமிடங்களை நம்ம இந்த வீடியோவில் அவங்களுக்காக ஒதுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட் ஜூன் 2025 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம எந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸோடு கம்பேர் பண்ணணுமா, இல்லை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணணுமா? ஸோ கரெக்டாக நம்ம இப்போ ஜூன் மாதம் இந்த ஜூன் 2025 ரிசல்ட்ஸை 2024 ஜூனோட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இது ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்டார்லையும் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜூன் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும், அதாவது ஜூனில் அவங்களோட ரெவென்யூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மார்ச்சில் கொஞ்சம் டிக்ளைன் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் சில பிஸ்னஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட சில குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அந்த டைமில் அவங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நிறையா உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபென்ஸ் செக்டார் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பவர் செக்டார், அப்புறம் இந்த கன்சூமர் டியூரபிள், சுகர் செக்டார், இப்படி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரீசன்னால தான் ஸோ ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இயர் ஆன் இயர் தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2024 ஜூனில் அவங்களோட ரெவென்யூ பார்த்திங்கன்னா 4474 கோடி. ஸோ ஜூனில் பார்த்திங்கன்னா 6450 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வருமானம் 44% என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணணும். ஸோ 2025 மார்ச்சில் 5622. ஸோ அதையும் பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸை முத்தூட் ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எபிட்டாவோட விரிவாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எபிட்டாவோட விரிவாக்கமில் எபிட்டானா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஸோ இவங்களோட இந்த வருமானத்துக்கு அவங்க என்ன செலவு பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த மார்ஜின் தான் இது. அதாவது ப்ராஃபிட் மார்ஜினும் உங்களுக்கு என்ன ஆகணும், ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 54%, ஸோ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2024 1196 கோடி உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே இந்த ஜூன் 2025 பாருங்கள் 1974 கோடி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது 70% என்ன இருக்குது உங்களுக்கு ரெவென்யூ அதாவது நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2024 28 பைசா அதாவது 29 ரூபான்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ பாருங்கள், இபிஎஸ் 50 ரூபாய் 22 பைசா, உங்களுக்கு 73% என்ன இருக்குது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இந்த முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் இப்போது இவங்களோட வேல்யூஷனையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டாக்கை ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். அதே சமயத்தில் டெக்னிக்காகவும் பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டெக்னிக்கலாக நம்ம எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் அப்படின்றதை பார்க்கணும். நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ அதோட வேல்யூஷன் பார்க்கணும். ஸோ ரெண்டையுமே நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூஷன் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முத்தூட் ஃபினான்ஸோட நம்ம ஃபண்டமெண்டல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம்.
ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 1,10,783 கோடி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னா உங்களுக்கு மிட் கேப் டு லார்ஜ் கேப் அந்த ரேஞ்சில் தான் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதோட ஹை, ஸோ அதாவது முத்தூட் கேபிட்டலோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2,792. இப்போதைக்கு அது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க ப்ரைஸ். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ பொறுத்த வரைக்கும் ஸோ 18.2, அதாவது 18.2. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஇ வந்து இந்த ஸ்டாக்குக்கு அதிகமாக கம்மியாக அப்படின்னு பார்க்கணுன்னா அதாவது இண்டஸ்ட்ரி பிஇயை பார்க்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 21.8. அதாவது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ROE ROCயை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய், அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்டர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றதான் இந்த ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய். இது வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 above இருந்தால் ஒரு வெல் நவுன் கம்பெனின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13.2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ROE பார்க்கணும். ஸோ ROE பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது மொத்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது மொத்த ஈக்விட்டிக்கு இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 19.6% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ROE ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ 15 above இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனி அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபினான்சிங் அண்ட் பேங்கிங்கில் இருக்க ஸ்டாக்குக்கு இந்த ROCE கம்மியாக இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நான் நிறையா ஸ்டாக்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 731 ரூபா இருக்குது. ஸோ இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 times என்ன இருக்குது உங்களுக்கு 4 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றத நெக்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட அது 1க்கு, அதாவது உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. 1லேருந்து 3க்குள்ளே, அதாவது 1.84 இருக்குதுன்னு வைங்களேன். குயிக் ரேஷியோ இதுவும் என்ன பண்ணணும், 3க்கு உள்ளே தான் இருக்கணும். 3க்கு மேலேயும் போகக்கூடாது, 1க்கு கீழேயும் இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ இந்த முத்தூட் ஃபினான்ஸுக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட மூலதனமே என்னது, பணம் தான். ஸோ இவங்க வந்து பணத்தை வச்சு தான் இவங்க என்ன பண்ணணும், அதனால் இவங்க என்ன பணத்தை வச்சு தான் இந்த பிஸ்னஸே பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பணத்தை கடனாக தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால் இந்த பேங்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து உங்களுக்கு கடன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு தான் அவங்களால பிஸ்னஸே ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.60 இருக்குது. இதுவும் நார்மலாக தான் இருக்குது, 3க்கு உள்ளே இருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 3.76% வந்து என்ன இருக்குது, அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 10 times அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3.76% தான் உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ அதோட புக் வேல்யூவை விட அதிகமாக எத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்றதை இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கோட எந்த அளவுக்கு அது வந்து போகும், அதோட அதிகபட்ச விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்ப்பாங்க. இந்த 2337க்கு உள்ள, அதாவது இப்போது இந்த ஸ்டாக் ஒரு 1000 rupeesல இருந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து உங்களுக்கு 2000 இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸோ இந்த நம்ம முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரைஸுக்கு கம்மியாக தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. ஸோ எல்லா க்ரிட்டீரியாவுமே கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு எல்லா ஸ்டாக்குகளையுமே ஏதாவது ஒரு சில ஸ்டாக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில க்ரிட்டீரியா வந்து என்னாகும், மேட்ச் ஆகாமல் தான் இருக்கும். ஆனாலும்
முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஓவர் வேல்யூடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டாக்கு. நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் இதிலிருந்து பண்ணலாம். இதோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதோட பியர்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இவங்க ஸ்டாக்கை இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்க, ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிஇ பாருங்கள் 30, சோழமண்டலம் 27, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 13.64, முத்தூட் ஃபினான்ஸு 18. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 13, இது கொஞ்சம் லோ பியில் டேட் ஆகிட்டு இருக்காது. ஆனால் முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்தவரை அதுக்கப்புறம் பாருங்களேன், எஸ்பிஐ கார்டு 39, அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் 26, எல்என்டி ஃபினான்ஸ் 19. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சீப்பான ஒரு ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம், ஸோ எந்த ஒரு நல்ல கம்பெனியும் ஸோ அவங்க வருஷம் அவங்களோட ரெவென்யூ கூடுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ரெவென்யூ எவ்வளோ தான் கூடினாலும் அந்த அளவுக்கு அவங்க லாபம் சம்பாதிக்கலாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இபிஎஸ் உங்களுக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போது இந்த முத்தூட் ஃபினான்ஸோட உங்களுக்கு மார்ச் 2027 இயர் ஆன் இயர் உங்களுக்கு ஸோ எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 2017 ஸோ 6000 கோடின்னு வைங்களேன், 5935 கோடி. நெக்ஸ்ட்டு 2018 6714. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வருஷம் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. ஆனால் 2023 மட்டும் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 15,000 கோடி. நெக்ஸ்ட்டு 2025 20,000 கோடி. வருஷம் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெவென்யூ, உங்களோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன்டேஜில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. ஃபினான்ஷியல் மார்ஜின் பாருங்கள், 34%, 44, நெக்ஸ்ட்டு 45, அப்படியே உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வைங்களேன், 36%, நெக்ஸ்ட்டு 37%. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட், இவங்க எவ்வளோ தான் ரெவென்யூ எடுத்தாலும் சரி, ஏன்னா ஆனால் அந்த ரெவென்யூலேருந்து இவங்க லாபம் எந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்க, வருஷம் இவங்களோட லாபம் கூடி இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பாருங்கள், வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்றதை பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1800, நெக்ஸ்ட்டு 2000 கோடி, 3169, 3819, 4000, நெக்ஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குது, லாஸ்ட்டாக இந்த 6000 கோடியில் இந்த 5352 இப்போது 2025 ஒரு சூப்பரான ஒரு நெட் ப்ராஃபிட்டை தான் இவங்க வருஷம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இபிஎஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். கரெக்டாக இங்கே பாருங்கள், ஸோ 30 ரூபா அதோட இபிஎஸ். நெக்ஸ்ட்டு இயர் 45, நெக்ஸ்ட்டு 51, 78, 94, 100, 89, 107, 132. ஸோ எவ்ரி இயர் ஒன் ஆர் டூ இயரை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி இயர் என்ன இருக்குது, ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு சூப்பரான ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டாக் அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ப்ரைஸில் வேணாலும் வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ இப்போ இந்த முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதோட ஆல் டைம் ஹையில். இப்போ போய் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்குறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது நம்ம அப்போது என்ட்ரு ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அதையும் நம்ம டெக்னிக்கலாக தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் இவங்களோட எஃப்ஐடிஐ உங்களோட ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கணும். ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட
ப்ரமோட்டர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் எடுத்துக்கோங்க, 50க்கு அபோவ் இருக்கணும். அதாவது 50 ஆர் 50 அபோவ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சுருக்காங்க, ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றதுக்கு அடையாளம். நெக்ஸ்ட் எஃப்ஐஐ பாருங்கள். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜூனில் 10.84%, ஏன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அவங்க இதிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே சமயத்தில் டிஐயை பொறுத்த வரைக்கும் 12.21% உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க பாருங்கள், 3.80 குறைஞ்சிருக்கு. ஏன்னா ப்ராஃபிட்டை நம்ம ஆளுங்க எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஸோ இப்போது இன்வெஸ்டரையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் இந்த முத்தூட் ஃபினான்ஸுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்களோட டெக்னிக்காக இவங்க எந்த இடத்துல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம முத்தூட் ஃபினான்ஸோட உங்களுக்கு சார்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆல் டைம் ஹையில். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த ட்ரெண்டில் என்ன டச் பண்ணிவிட்டு மைல்டாக ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பேட்டர்னில் தான் இது உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ இந்த ஹை ப்ரைஸில் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதே சமயத்தில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம். ஸோ இந்த இப்போது நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு டெய்லியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். அதே சமயத்தில் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஒரு சூப்பரான கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஆல் டைம் ஹையில் போயிட்டு நான் அந்த ஸ்டாக்கை வாங்க மாட்டேன். ஸோ ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னு வருதுங்க வைங்களே, மொத்தமாக ப்ராஃபிட் புக்கிங் வரும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, அப்போ இந்த ஸ்டாக் கீழே விழுகும். அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஷார்ட் டேர்முக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். டெய்லி சார்ட் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் உங்களுக்கு பிரிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கரெக்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரியை ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்குறதா இல்லை வாங்காமல் இருக்கிறதான்ற உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. உங்களோட முடிவின்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை எடுக்காமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி உங்களோட அனாலிசிஸை பொறுத்து இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.